என் வம்புக்கும் சண்டைக்கும் செல்லாதவன். நோ. டே மாறா, உனக்கு எப்பயுமே ஒரே ஸ்டைல் தான்டா. எப்பயுமே நறுமணத்தோடு இருக்கணும். ஓகே. ஏய், நீ இன்னும் கிளம்பலையா? எங்க கிளம்பு. எங்கன்னு கேட்டேன். நடுக்கடலுக்கு போய் அங்கிருந்து குதிச்சு நீச்சல் அடிக்கிறது. வரியா? கிளம்புனா. எங்கன்னு சொல்றியா? டைவர்ஸ் வேணுமா வேணாமா? எங்க போறோம்? உன்னதான் கேக்குறேன். என்ன எங்க கூட்டிட்டு போற? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. எந்த காரணமும் சொல்ல மாட்டேங்கிற, எங்க போறோம்னு சொல்ல மாட்டேங்கிற. இத்தனை நாள் நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் கண்ணை மூட்டு வரல. அந்த மாதிரி வா. பைக் ஓட்டுற எனக்கு நீ வழி மட்டும் தானே சொல்லுவ. எங்க போறோம் நான் கேட்டுக்கிட்டே வருவேன். லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, அப்படி இப்படி நீ எதுவுமே சொல்லாம என்ன பைக் ஓட்ட வைப்பல. இப்ப நானா போறேன், நீ பின்னாடி உட்காந்து சைலண்டா வா. சரி, ஏதாவது க்ளூ? க்ளூ கொடுத்தா நீ கண்டுபிடிச்சிருவ. சாரி. முடிஞ்சா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடிட்டு வா. இதே மாதிரி எதிர்காலத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா போகும்போது ஒரு லவ் சாங் பேக்ரவுண்ட்ல ஓடுனா நல்லா இருக்கும்னு தோணுது. அதுவும் நீயே பாடினா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். பாடுறியா? ஓ, பாட மாட்டேன். ஓகே, நான் மனசுக்குள்ள பாடிக்கிறேன். ஏன்கா எரிஞ்சு விழுற? படிக்கணுங்கிறது உன்னோட விருப்பம் தானே. உனக்கு படிக்கணும்னு ஆசை இல்ல? உன் ஆசைய மாறன் மாமா நிறைவேத்துறாரு. இது நீ ஆசைப்பட்ட படிப்பு தானே? ஆமா. அவன் யார் இதெல்லாம் பண்றதுக்கு? இப்ப வரைக்கும் அவருதான் உன் புருஷன். அத நீ இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், மாறன் மாமா கிட்ட நம்ம அண்ணனோட குணம் நிறைய இருக்கு. நீயும் அதை கவனிச்சிருப்ப. அதெல்லாம் தான் நீ மாறன் மாமா கூட நெருங்கி பழக காரணமே. ஆனா நீ அதெல்லாம் ஒத்துக்க மாட்ட. நீ அதை ஒத்துக்கிட்டா நீ அவரை சேர்த்துக்கிற மாதிரி வந்துரும்ல. அதான் நீ ஒத்துக்க மாட்ற, அதானே? முறைக்காதக்கா, இதுதான் உண்மைன்னு எனக்கு தெரியும். பிருந்தா, உன் கற்பனைக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது, சரியா? போலாமா? ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு. இனிமே படிக்கிறது மட்டும்தான் வேலை. புரியுதா? மாமா, அக்கா படிச்சு காலேஜ் டாப்பரா வருவா. அது எனக்கே தெரியும். நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. இந்த செம்ல நல்ல மார்க் வாங்கணும். டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் மாமா. அக்கா இந்தா கிளம்புறேன்க்கா. பாய் மாமா. பாய்க்கா. பாத்துப்போ. நீங்க தைரியமான ஆள் தான். இதுக்கு முன்னாடி நீங்க இப்படிலாம் பேசினது இல்லைல்ல. அதுவும் முக்கியமா இவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. அதுவும் இத்தனை வருஷம் உங்க கடையில வேலை பார்த்த ஒருத்தரை எனக்காக வேலையை விட்டு அனுப்பியிருக்கீங்க. ஆமா கண்மணி, எனக்கு மத்த எல்லாரையும் விட என் பொண்டாட்டியோட மரியாதை தான் ரொம்ப முக்கியம். அவங்க இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நீ தானே லைஃப் லாங் கூடவே இருக்க போறவ. ரொம்ப தேங்க்ஸுங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிப்பல்ல, அந்த மாதிரிதான் இதுவும். கண்டிப்பாங்க, உங்களுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். எனக்கு தெரியும் கண்மணி. உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க.
கல்யாணம் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இப்பதான் என் லைஃப்ல நடக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி சொல்றீங்க? வெளியே தெரிஞ்சா 4 பேரு பொண்டாட்டி பேச்ச கேட்டு நடக்கிறவன் தானே சொல்லுவாங்க. இல்ல, எவன் சொல்லுவான்? இந்த உலகத்துல யாரு பொண்டாட்டி பேச்ச கேட்காம இருக்கா? ஏன் மாற இருக்கான்ல, அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்காமலா இருக்கான்? ம். என் அம்மா, அத்தை, அவங்களுக்கு அப்புறம் என் நல்லதை பத்தி யோசிக்கிற ஆள் நீதான் கண்மணி. அதை நான் நேத்தே புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை நான் இனி எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன்.